நிறுத்துங்க. மாவடிச்சு விளக்கு போட்டது நானும் தேனும் தான். நீங்க விளக்கேத்திட்டா வேண்டிக்கிறது நடந்துருமா? சாமி பாத்துக்கிட்டு தான் இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, சாபப்படுற மாதிரி பேசுறாமாச்சி. அவ வயிற்றுச்சல பேசுதா, நீ விடு. இதுகளெல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்பு. விளக்கேத்த சொல்ற நீங்க மத்த வேலையெல்லாம் அவங்களே செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏய், என்ன வாய் நீளுது? ஏய், அப்பத்தா சொல்றத செய்யறதா உன் வேலை. பெரிய ஆபீசர் மாதிரி கேள்வி கேக்குற. ஏய், அதை கேட்க நீ யாரா? டேய், ஒண்ணுல அத வெட்டி பையனி பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டாயா? ஆமாண்டா. நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. பாண்டி சும்மா இரு. மீனாட்சி, நீ இப்படி வா. அவங்க விளக்கு ஏத்தட்டும். மீனாட்சி விடு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். தேவி, நீ ஏத்து. இந்த பாரு, குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ ஏத்து. ஏத்து. உன்னை பார்த்து எனக்கே பிரஷர் வந்துடும் போல இருக்குப்பா. 2 காஃபி குடிச்சிட்டேன். இன்னும் என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். உன்னால முடியுமா முடியாதா? ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு. இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை நம்புறதே தப்பு. அவனால முடியலன்னா நானே பாத்துக்கிறேன். நீ என்ன மாங்காய் பறிக்கவா ஆள் அனுப்பியிருக்க? கொலை பண்றதுக்குப்பா. கொலை பண்றது என்ன சாதாரண விஷயம் நினைச்சியா? ஏய், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவனுக்கு முதல்ல ஃபோனை போடு. அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். போடு. இந்த ஆளு தொல்லை வேற தாங்கவே முடியலடா. நொயின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான்டா. சார், இந்த மாதிரி தொல்லெல்லாம் பண்ணிட்டு இருந்தா காரியமே முடியாது சார். இதை பாரு, அவர் எங்க முடியுமோ முடியாதோன்ற டவுட்ல தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிற. அப்படி அதான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க. அப்படி உனக்கு டென்ஷனாக தான் இருக்கும். பார்த்து முடிச்சுட்டு வா. ஓகேவா? சரி சரி, வைங்க. இனிமே பண்ண மாட்டாரு. சும்மா நயின்னு அவன் சொன்னபடி காரியத்தை முடிச்சிருவான்ப்பா. நீ ஏன் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிற? 8 வயசுல என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினவ அந்த மீனாட்சி. அவ இருந்தா என்னோட வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே நாசமா போயிடும். அவ இருக்கக்கூடாது. இவனாலலாம் அவளை முடிக்க முடியாது. எனக்கு நம்பிக்கையே வரல. ஆக்க பொறுத்தவன் ஆரவும் பொறுக்கணும் வாசு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. அவன் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா உனக்கு கூப்பிடுவான். வா வாசு, கீழே போய் டீ சாப்பிடலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னங்க சாமி? என்னம்மா வேண்டுதல்? எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் ஐயா. அதான் வேண்டிட்டு வந்திருக்கோம். இவ என் பேத்தி தேவி. இவளுக்கு தான் குழந்தை பிறக்கணும். ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தானே மாவு இடிச்சிங்க? ஆமா, இங்க வந்துதான் இடிச்சோம். உரல்ல இடிச்சோம். நல்லதுமா. எங்க கையை காட்டுங்க. என்னம்மா, கை சவக்கவே இல்லை. நிஜமாவே இங்க வந்து தான் இடிச்சிங்களா? ஆமாங்க ஐயா. இதோ இந்த 2 மருமகளும் தான் இடிச்சாங்க. நீங்க 2 பேரும் கையை காமிங்க. ஏம்மா, வர மட்டும் கேட்டா போதுமா? வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டாமா? நியாயமா நீதான் முன்னாடி நின்று மாவை இடிச்சிருக்கணும். என்னம்மா நீ? டேய், இதான் சரியான நேரம். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே குத்திடலாம். ஊசியை குடுறா.
வாங்கோ வாங்கோ. இந்தாங்கோ, உங்களை தேடினேன். எங்க போனீங்க நீங்க? உங்களுக்காக தான் இந்த மாலையை எடுத்து வச்சேன். நல்லா வேண்டிக்கிங்க. வாங்க போலாம், வெளியே போலாம், வாங்க வாங்க. ம் வா. வாமா. ஏய் தேனு, ஏய் இந்தா சாப்பிடு. ம் ஏய் சாப்பிடு, சும்மா சாப்பிடு. சாப்பிடு தேனு. எங்க எனக்கா? தேவி இந்தா. ம். ஆ ம். ஹோ. என்னாச்சு? கேவலமா இருக்கு, நல்லாவே இல்ல. தேவி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி பிரசாதம் சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். கன்றாவியா இருக்கு, எப்படி சாப்பிடுறது? நாங்க எல்லாருமே அதையே தானே சாப்பிடுறோம். இத பாருமா, நீ சாப்பிட்டாதான் நீ மனசுல நினைச்சது நிறைவேறும். சாப்பிடு. என்னால முடியாதுப்பா, உங்க விதி. நீங்க வேணா சாப்பிட்டுக்கோங்க. மா விடுமா, உனக்கே இந்த தேவையில்லாத பிரச்சனை. இல்ல, அவளுக்காக தானே வேண்டிக்கிட்டாங்க, அதான் சொன்னேன். அவங்க வேண்டுதல் நிறைவேறின மாதிரி தான். ஐயோ தப்பா? அப்பனே முருகா, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. தேவி தேவி. என்னாச்சு? கொடுங்க. ஏய், தேவி தேவி தேவி. மதனி, இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சாப்பிடுறேன். சரியான பைத்தியம், நல்லா திங்கட்டும். பெரிய மதினி உள்ள உண்டாயி வாந்தி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பிரசாதம் சாப்பிட்டு கன்ஃபார்ம் வாந்தி எடுத்துருவாங்க. போடா. டேய் கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல பாண்டி, கோவில்ல வாந்தி எடுத்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன். இவனுக்கு அம்புட்டும் தெரியும்.